ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுலு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கிறேன். பாலை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து பொங்கி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து பால் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். நம்ம இது கூட வந்து வேறு எதுவும் கார்ன்ஃப்ளவர் மாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நட்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் பாலே வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும். இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு மேலே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நட்ஸு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பால் வந்து கொதிச்சு வரட்டும். நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சூடே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டின்னு ஆயிடுச்சு. இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். நீங்கள் குல்ஃபி மோடு இருந்தால் குல்ஃபி மோடில் ஊற்றிக்கிங்க. நான் டம்ளரில் தான் ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் இதை விட பெரிய டம்ளராக இருந்தாலும் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டம்ளரில் நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டம்ளருக்கும் பண்ணிக்கலாம். நல்லா கேப் விடாமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 டம்ளருக்குமே வந்து போட்டாச்சு. சென்டரில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கீரல் போட்டுக்கோங்க, ஐஸ் ஸ்டிக் சொருகிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக் வச்சாச்சு. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கவர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கையில் இந்த மாதிரி ஒரு 2 டைம் இப்படி இது பண்ணி விடுங்க.
பண்ணிவிட்டு இந்த இன்னும் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம அதுவும் ஹெல்த்தியான குல்ஃபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுவும் சத்தானதும் கூட. இந்த மாதிரி நீங்களும் இந்த வீட்டில் இந்த ரெசிபி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.